நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது வர ஆங்கில புத்தாண்டு அன்று நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட இருக்கும் கல்லாட்டம் திரைப்படம். கல்லாட்டம் இந்த படத்தில் நந்தா, ரிச்சர்ட், சாரிகா, பேபி ரேவதி ஈஸ்வர், இளவரசு, ஏழுமலை, நடராஜன் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. உமர் எழிலின் இசையமைப்பில் ஒளிப்பதிவு செஞ்சு இயக்கியிருக்காரு ஜி ரமேஷ், தயாரிச்சிருக்காங்க ஒயிட் ஹவுஸ். இந்த கேஸை நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் பணத்தை ரெக்கார்ட் பண்ணி கட்ட ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பணத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிட முடியும். ஓகே டாக்டர். குழந்தைய பார்க்கலாமா? ஐசியூவில் தான் இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். ப்ளீஸ். உலகத்திலும் காணாத உறவு அதை கண்டேனே உனது உறவு தினம் தினமும் தேவாதி தேவர்களும் வாழாத வாழ்க்கை அதை வாழ்ந்தேனே உனது வரவு. இல்லை ஒன்றும் இல்லை. உலகமே என் உலகமே உனக்குள் ஒளிந்து இருக்கும். உனக்கென நான் வாழ்வதால் எனக்கும் வரங்கள் கிடைக்கும். இருக்கும் வரைக்கும் இறுதி வரைக்கும் இதய துடிக்கும் துடிக்கும். உலகத்திலும் காணாத உறவு அதை கண்டேனே உனது உறவில். ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைய பார்த்தேன். ஆக்சிடென்ட்டை அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் ஐசியூவில். அந்த குழந்தைய பார்த்ததுலேருந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. நாம குழந்தை எழுந்து நிற்கிற மாதிரி அவங்களும் இழந்துருவாங்களோன்னு பயமாக இருக்கு. ஆப்ரேஷன் கட்ட வேண்டிய பணத்தையும் எவனும் அடிச்சிட்டு போயிட்டான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. என்னங்க, அந்த குழந்தைய பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும், கூட்டிகிட்டு போகிறேன். இந்த படத்துடைய கதை, ஹீரோ நந்தா நேர்மையான போலீஸ் அதிகாரி. இவர் இருக்கிற பகுதியில் இருக்கிற ரிச்சர்ட், சாரிகா தம்பதியின் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து குழந்தையோட மருத்துவ செலவுக்காக ரிச்சர்ட் அவருடைய நகைகளை எல்லாம் சேட்டு கடையில் அடகு வைத்து 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வர வழியில அந்த பணமும் கொள்ளையடிக்கப்படுது. நந்தாவின் மகளின் இறப்புக்கு காரணமான வில்லன் ஏழுமலை திருட்டு தொழில் செய்யும் சேட்டு. இவர்களில் யார் இந்த பணத்தை கொள்ளையடித்தனர்? கொள்ளையர்களை கண்டுபிடிக்கும் நந்தா என்ன மாதிரியான தண்டனை தர்றாரு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. நீங்க போங்க, ப்ரொசீட் பண்ணுங்கம்மா. ஓகே டாக்டர். குழந்தைய காப்பாத்திடலாம். என்ன இதுவே ஒரு 30-35 வயசுல நடந்திருந்தா காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன தும்மல் தும்பினா கூட அது வேற என்னென்ன ட்ரிகர் பண்ணுன்னு நமக்கு தெரியாது. இதை சப்டியூடல் ஹெமட்டோமான்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட கன்கஷனால வந்தது. டாக்டர், எப்படியாச்சும் குழந்தைய காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். கண்டிப்பா ஒரு சின்ன மார்க் கூட இல்லாம அந்த குழந்தைய 3வது நாள் எழுந்து ஓடி ஆடி விளையாடுற மாதிரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் டாக்டர். இதோட எக்ஸ்பர்ட் டாக்டர் குப்தா மும்பையில் இருக்காரு. அவருக்கு நான் ஏற்கனவே இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன். அவரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டோம்னா அவரே வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு போயிடுவார். முன்னாடினா ஸ்கல்லெல்லாம் ஓப்பன் பண்ணணும், இப்போ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு சின்ன இன்செஷனில் முடிச்சிடலாம். ஓகே டாக்டர். என்ன ஒன்று, ஒரு 20-25 லட்சம் ரூபா செலவாகும். இதுக்கெல்லாம் நீங்கள் தயார்னா we can start importing the medicines. பண்ணிடலாம் டாக்டர்.
தென் டாக்டர் குப்தாவோட ஏர்லியஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். ஓகே டாக்டர். ஆஸ் இட் இஸ் குழந்தை ஸ்டேபிளாக இருக்காது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். இம்மீடியட்டாக அரேஞ்ச் பண்ணிடுறேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். ஏன் சார், சேட்டுகள்லேருந்து வந்தாலே ஹோட்டலுக்கு போனோம் பாருக்கு போனோம்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்கிறீங்க? குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், அதுக்காக பணம் கட்ட போகணும். அப்படியா சார்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போறியாப்பா? ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், பாபா இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அறிவில்லை உனக்கு? மேல கை வைக்க சார். உங்களுக்கு மரியாதை ஹாஸ்பிட்டல் போகணும். நீ ஆஸ்பத்திரி சொன்னதுனால தான் அவங்களை விட்டேன், இல்லைன்னா குமுறி இருப்பான் அவனுங்கள. சார் பணத்தை காரணம் பணமா? இங்கே தான் வச்சிருந்தேன் பணம் பையன் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? 20 லட்சம் ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டிய பணம். 20 லட்சமா? எங்க சார் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டினீங்க, நான் 5000 10,000 நினைச்சேன், ஆனா 20 லட்சம் சொல்றீங்க. எங்க காலம் நம்மளுக்கு காலங்காலத்துல மாடிச்சு பாரு சவாரி. சார் ஆளை விடுங்க சார், இது போலீஸ் கிலீஸுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். நீ வந்த சவாரி காசு கூட கொடுக்க வேணாம் சார், நான் கிளம்புறேன். இந்த படத்தின் கதைக்கு ஏற்ப குறைவான கதாபாத்திரங்கள் நிறைவா நடிச்சிருக்காங்க. ஹீரோ நந்தா நேர்மையான போலீஸ் அதிகாரியா அதிகமா சினிமாத்தனம் இல்லாம தன்னுடைய கதாபாத்திரத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. கிளைமேக்ஸில் இவர் வில்லனை திருத்தும் காட்சி கைதட்டல். ஏட்டாக வரும் இளவரசு நேர்மையான சிந்தனையோடு ஒவ்வொரு காட்சியையுமே நிறைவு செய்யறாரு. பழனி சார், இந்த ஆட்டோ யாருன்னு விசாரிங்க. எஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்பா. என்ன முதலாளி முடியுமா? கழுத்துல அணிகளெல்லாம் கம்மியா இருக்கே, புதுசா ஆட்டோ வாங்குறக்கா அடகு வச்சிட்டீங்களோ? யோ ஏட்டு, என் நகைங்களை எண்ணி பார்க்க தான் நீ வந்துக்கிறியா? காரணம் இந்த பக்கம் வர மாட்டிய, என்ன விஷயம்? 1273 ஆட்டோ உங்கதா? ஆமா, எந்ததா? எது கேக்குறீங்க? யாரு டியூட்டி பார்த்தா காலையில? கண்ணா, எதனா பிரச்சனையா? எதனா பிரச்சனைனா ஆட்டோ கூட தின்ப உள்ள வச்சா அப்புறம் மாவட்டத்துக்கு போன் பண்ண வேண்டியது வரும். மாவட்டத்துக்கு போன் பண்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த கண்ணம்பைய வீடு எது? இதோ அந்த நாள் அது விடுதான். அவ்வளவுதான். நீங்க ரூபாயா எண்ணுங்க. ஏ ரமா, அண்ணனை தேடியே ஏட்டு வந்துக்கிறாரு பாரு. வீட்டுல யாருமா? என்ன சார்? நீ கண்ண ஒய்ஃபாமா? ஆமா சார். காலைல டியூட்டிக்கு போனாரா? போயிட்டு வந்துட்டு இப்போ பங்கடை வரைக்கும் போயிருக்காரு சார். அப்படியா? இந்த பங்க் கடையிலையா? அங்க இருக்க தெருமுனையில் இருக்கிற கடை சார். சரி சரி. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சின்ன என்கொயரி. நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போங்க. நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள போங்க. போங்க போங்க. சார் அடிக்காதீங்க சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் நான் ஒன்றும் பண்ணல சார். சார் சார் நான் துட்டெல்லாம் நான் வாங்கல சார். நான் ஆட்டோ மட்டும் தான் சார் ஓட்டுறேன். சார் எனக்கு தெரியாது சார். சார் வலிங்க சார். சார் இவர் ரன்னிங் ஆட்டோல தான் சார் ஏறினாரு. ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னேன் சார். கொஞ்ச நேரத்துல துட்டு காணான்னு சொல்றாரு சார். சார் சவாரி காசு கூட வாங்காம நான் அப்படியே வந்துட்டேன் சார். வேற எதுவும் தெரியாது சார். சார் பொன்னாடி வர மாசம் பாருங்க சார். நான் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் சார். சார் சார் விட்டுருங்க சார். பழனி ஒய்ஃப் ஏதோ மாசமா இருக்காங்களா? கூட்டர் சொல்லுங்க சார். சார் சார் வேணாம் சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது. சார் சொல்றேன். முன்னாடி போய் கூட்டாயா? ரிச்சர்ட் சாரிகா தம்பதியினரின் இமோஷனல் சென்டிமெண்ட் காட்சிகள் கனம். அறிமுக வில்லன் ஏழுமலை மல்டி டைமென்ஷனல் எக்ஸ்பிரஷன்ல மிரட்டுறாரு. குறைவான கதாபாத்திரங்கள், நிறைவான நடிப்பு. போலீஸ் அதிகாரி நந்தா வில்லனை உடல் ரீதியாக தண்டிக்காமல் உணரும்படி தண்டனை கொடுப்பது மனிதம். பேபி ரேவதி ஈஸ்வர் மேல் ரிச்சர்ட் தம்பதியினர் வைத்திருக்கும் பாசம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் படம் பார்க்க வைக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.